திருச்சியில் இருக்கக்கூடிய பீமா நகர் அப்படிங்கிற ஏரியாவில் இன்று காலை அரௌண்ட் 8:30க்கு தாமரைச்செல்வன் அப்படிங்கிற ஒரு 23 வயது இளைஞர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ எதிரில் ஒரு ரெண்டு பைக்ல வந்த நபர்கள் 4 பேர் வந்திருக்கிறாங்க. வந்து நேரா பைக் இடிச்சிருக்காங்க. இடிச்ச வயதுல கீழே விழுந்தார் தாமரைச்செல்வன். அவரை துரத்த ஆரம்பிக்கிறாங்க ஆயுதங்களோட. அவர் உயிருக்கு பயந்து போலீஸ் குவார்டர்ஸ்குள்ள போய் சேர்ந்து தஞ்சமடைகிறாரு. போலீஸ் குவார்டர்ஸ்குள்ள பூந்து அவரை வெட்டி கொள்றாங்க. ஏன் வெட்டினாங்க, என்ன காரியங்கள பார்க்க போறோம் இந்த பதிவுல. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. திருச்சி மாவட்டம் பீமா நகர் ஏரியாவில் மர்சிங்குப்பேட் அப்படிங்கிற ஒரு போலீஸ் குவார்டர்ஸ் இருக்க ஏரியாவில் இன்று காலை தாமரைச்செல்வன் அப்படிங்கிற 23 வயது நபர் வந்து பைக்ல ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்காரு மக்களே. அப்ப எதிரில் 2 பைக்ல ஆப்போசிட்ல வந்த 4 பேர் மொத்தம் 2 பைக்ல வராங்க. வந்து இடிக்கிறாங்க. அவர் இடிச்ச வேகத்தை கீழே விழுந்துடுறாரு. விழுந்தவொடனே எந்திரிச்சு அவர் திட்டலான்னு பார்த்தா அந்த பைக்ல இருந்து அருவா கம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு துரத்துறாங்க. ஸோ கத்தியை துரத்துறவனே இவர் உயிருக்கு பயந்து ஓடுறாரு. ஓடி நேராக பார்த்தீங்கன்னா மர்சிங்கப்பேட் போலீஸ் குவார்டர்ஸ்குள்ள என்டர் ஆயிடுறாரு. அங்கே எல்லா வீடும் பார்க்குற எல்லா வீடும் பூட்டி சாத்தி இருக்கு. உள்ளுக்கு ஒரு வீடு மட்டும் திறந்துருக்கு. நேராக வீட்டுக்குள்ள போயிட்டு அங்கே வந்து ஒரு கிரைண்டர் பக்கத்தில் போய் ஒளிஞ்சிக்கிறார். இந்த வந்த 4 பேரும் உள்ள போறாங்க. அந்த காவல் நிலையத்து குவார்டர்ஸ்குள்ள உள்ள போயிட்டு போலீஸ் குவார்டர்ஸ் உள்ள போயிட்டு உள்ள எங்கன்னு தேடுறாங்க. ஒரு வீடு மட்டும் திறந்திருக்குன்ற தெரியுது. அந்த வீட்டுல கத்துறாங்க, யாருன்னு கத்துறாங்க. கத்தும் பொழுது அதை தெரிஞ்சுட்டு உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்து நேரா கிரைண்டர் கிட்ட வந்து அந்த இருக்கிறத பார்த்தவனுங்க சர்ற மாதிரியா வெட்டிடுறாங்க. இது வெட்டுறதை பார்த்து அந்த வீட்டுக்குள்ள, அதாவது அந்த வீடு யாருதுன்னு பார்த்தா செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு SSI உடைய வீடு அது. அவர் தில்லைநகர் காவல் நிலையத்தில் வேலை பார்க்கக்கூடிய நபர். அவங்க குடும்பத்தால் கத்துறது பார்த்துட்டு சுத்தி உள்ளாரும் வந்துடுறாங்க. போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. வந்து இவங்க ஆயுதத்தோடு இருக்கிறத பார்த்ததுமே அவங்க கல்லு கீழே இருக்கிற ஆயுதம் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடிச்சதுல மொத்தம் 4 பேர் எல்லாம் ஓடுறாங்க. அதை ஒருத்தனை மட்டும் போலீஸ் பிடிச்சிடுறாங்க மக்களே. அவன் பேர் இளவரசர். இப்ப செத்த நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா தாமரைச்செல்வன், வயது 23. அவங்க ஒய்ஃப் ஒருத்தவங்க, அவங்க பேர் வந்து டி சங்கீதா, வயது 22. குழந்தைங்க கிடையாது. இவர் வந்து VCT ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு. இன்னைக்கு காலையில் கிளம்பி கம்பெனிக்கு போயிட்டு இருக்காரு வேலை பார்க்கறதுக்காக. இப்படி வேலை பார்க்க போனவரை எதிரில் உள்ள ஒரு நபர் 4 பேர் கொண்ட குழு வந்து கொள்றாங்க. அப்படின்னா எது கொண்டாங்க அப்படிங்கிறது பிடிபட்ட அக்யூஸ்ட உடனடியாக வந்து கொண்டு போறாங்க. போலீஸ் போய் FIR பதிவு பண்ணி விசாரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தாமரைச்செல்வனுடைய பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இன்னைக்கு மார்னிங். அப்படிங்கிறதுக்கான காரணம், மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் அவர்கள் வந்து அன்புச்சோலை திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை திறந்து வைப்பதற்காக திருச்சியில இங்க சம்பவம் நடந்த இடத்துல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி தான் அவர் வந்து தங்கியிருக்கிறார். இப்போ 1.5 கிலோமீட்டர் தள்ளி இந்த விஷயம் நடக்குது அப்படிங்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்க மக்களே. என்ன அன்புச்சோலை திட்டம் பார்த்தீங்கன்னா, அன்புச்சோலை திட்டம்ன்றது முதியோர் இல்லம் கவர்மெண்ட் கட்டி கொடுக்குறாங்க. ஸோ கவர்மெண்ட் கட்டி கொடுக்கக்கூடிய முதியோர் தான் அன்புச்சோலை திட்டம் அப்படிங்கிறது. அங்கே முதியோர்கள் கேரம் விளையாடுறது, செஸ் விளையாடுறது, உட்காந்து பேசுறதுக்குன்னு ஒரு சொஃபஸ்டிகேஷனான இடத்த உருவாக்கியிருக்கு அரசாங்கம், தமிழக அரசாங்கம். ஸோ இது இங்கே பேசும் பொருளாக மாறி இருக்கு. இப்போ கம்மிங் டு த கேஸ், எதற்காக இந்த இளமாறன் மற்றும் குழுவினர்கள்லாம் வந்து இவரை கொள்றாங்க? யார் இந்த நபர் அப்படின்னு பார்த்தா, VCT ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற தாமரைச்செல்வன் ஒரு சில நபர்கள், அதாவது அவங்களுடைய கம்பெனிக்கு ஒரு சில பிளாட்ஸ்லாம் சேல் பண்ணுறதுக்காக த்ரூ தேர்ட் பார்ட்டி மூலயமா, ஏஜென்ட் மூலயமா வந்து அங்கே சம்மந்தப்பட்ட பையர்ஸ் மூலயமா அந்த பையர்ஸை வந்து வரவழைத்து அவர்கள் மூலயமா அந்த பிளாட்ஸாக விற்கிற வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காருன்றது தெரிய வருது. அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து விற்று கொடுத்துட்டு நான் ஒரு கமிஷன் நான் கொடுத்துட்றோம் கம்பெனி மூலியமா அப்படின்ற மாதிரியோ, இல்லை இவர் கமிஷன் கொடுக்குற மாதிரி எப்படி பேசியிருக்காங்க அந்த டேர்ம்ஸ் அப்படிங்கிறது விசாரணை நடந்துட்டு இருக்க மக்களே. அந்த மாதிரி சொல்லி கமிஷன் கொடுக்குறோன்னு சொல்லி கமிஷன் கொடுக்காம அவர் விட்டுட்டாரு, அவர் ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதுல வந்தது 4 பேர். ஆனால் இதுக்கெல்லாம் மூல காரணம் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் தான் 4 பேர் ஏவி விட்டு கொலை பண்ண வச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஸோ அந்த பிடிபட்ட இளமாறன் அப்படிங்கிற நபரை வைத்து விசாரித்து மீதி 4 பேர், மொத்தம் 5 பேரை காவல்துறை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க மக்களே. இப்போ பாஜக அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு, எப்படி போலீஸ் குவார்டர்ஸ்குள்ளே உள்ள வந்து வெட்டுற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒரு விஷயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எந்த ஆட்சி இங்க நடந்தாலும்
வெஞ்சன்ஸ்ல பண்ணக்கூடிய கொலைகள் இதுல வந்து எந்த ஆட்சியா இருந்தாலும் யாருமே இங்க தடுப்பதற்கு முடியாது. ஏனால் ரவுடிக்குள்ள கும்பல் சண்டை போடுறாங்கப்பா, அதுல வந்து ஒரு ரவுடி ஸ்கட்ச் பண்ண ரவுடி தூக்க பாக்குறான், அதை வந்து தமிழ்நாடு வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு அப்படின்னாலோ, இல்ல ராபரி பண்றவனுங்க கொலை பண்றவனுங்க எல்லாம் வந்து பொதுமக்களை வந்து ஈஸியா கொலை பண்ணிட்டு போறாங்க அப்படின்னாலும் நம்ம வந்து இதை குற்றம் சாட்டலாம். ஆனால் ஒரு வெஞ்சன்ஸ்ல பண்ணக்கூடிய கொலைகளை குற்றம் சாட்டுவது எப்படி அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா வெஞ்சன்ஸ் அப்படிங்கிறது ஒருவர் மற்றொரு மேல வைக்கக்கூடிய ஒரு விரோதத்தின் காரணமாக அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் டக்குன்னு யோசிச்சு கொன்றணும் அப்படின்னு அந்த ஆக்ரோஷத்துல வரக்கூடிய அந்த வேகம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் 7.5 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 7.5 கோடி மக்களுக்குமே தனித்தனி போலீஸ் தான் போடவே முடியாது. அப்போ போலீஸ் யாரை கண்காணிக்க முடியும், யாரை கண்காணிக்க முடியாது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. போலீஸால எல்லாரும் கண்காணிச்சுட்டு இருக்க முடியாது. ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களை கண்காணிக்க முடியும். அதே மாதிரி ரீசெண்டா ஜெயில இருந்து வெளியே வந்த கொலை பண்ணவங்க இருப்பாங்க, அவங்க கண்காணிக்க முடியும். அடுத்து என்ன மூவ்மெண்ட் பண்றாங்கன்னு பார்க்க முடியும். திடீர்னு வந்து ஒரு வெஞ்சன்ஸ்ல வந்து ட்ரிகர் ஆகி கொலை பண்றவங்க எல்லாம் வந்து எப்படி காவல்துறை கண்காணிச்சுட்டு இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன நமக்கு இங்க தோணுதுன்னா, இதை கண்டிப்பா இங்க சொல்லி ஆகணும். ஒரு போலீஸ் குவார்டர்ஸ், அதாவது காவலர்கள் குடியிருப்புல அந்த கேட்ல ஏன் சென்ட்ரி இல்லாம இருந்தாங்க அப்படின்றது இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டு காவல்துறை அப்படிங்கிறது எப்பவுமே வந்து வாண்டிங் ஃபார் பீப்புள் தான். ஏன்னா வந்து போஸ்ட் முழுவதையும் ஃபுல்லா இருக்காது, எப்பவுமே வந்து இங்க ஒரு வேகன்சி இருந்துட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. பத்தாது, தமிழக காவல்துறையில் இருக்கக்கூடிய மக்கள் பத்தாது அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழக மக்களுக்கும் தமிழக காவல்துறைக்கும் ரேஷியோ எப்பவுமே அதிகமாகவே இருக்கும். காவல்துறையில் இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய நபர்கள் வந்து நமக்கு இன்னைக்கு பத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் உங்களுக்கு ஏன்னா இப்போ எல்லா ரெசிடென்ஷியல் இடங்கள்லையுமே வந்து செக்யூரிட்டி போடுறாங்க, வாட்ச்மேன் போடுறாங்க. அந்த மாதிரியாவது ஒரு செக்யூரிட்டி வாட்ச்மேன் மாதிரி வெளியே வந்து கேட்ல போட்டு வச்சிருக்கலாம். ஏன்னா இப்போ அருவா எடுத்துட்டு செல்வராஜ் அப்படின்ற எஸ்எஸ்ஐயோட வீட்டில் நுழைஞ்சிட்டாங்க. உதாரணத்துக்கு தடுக்க வந்து அவர் ஒரு போட்டிருந்தா அப்ப என்ன ஒரு குற்றச்சாட்டுங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, வெளியில கேட்லயே இந்த கொலையாளர்கள் உள்ள வந்து பூரும் பொழுது தடுத்து நிப்பாட்டப்பட்டிருந்தா அந்த கொலை தவிர்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ இப்போ என்னன்னா, காவலர் குடியிருப்புலலாம் இந்த கேட்ல சென்ட்ரி மாதிரியோ யூனிஃபார்ம்டு பீப்புளையோ இல்லை யூனிஃபார்ம்டு இல்லாமல் வெளியில இருந்து ஏதாவது செக்யூரிட்டி சர்வீஸ் மூலியமாகவோ வெளியே சென்ட்ரிக்கல் போடப்பட வேண்டும். ஏன்னா அப்படி போட்டாதான் உள்ள இருக்கக்கூடிய மற்ற காவலர்கள் குடும்பத்திற்கு ஒரு சேஃப்டி இருக்க முடியும். அப்போ யாருன்னா உள்ள வந்து இப்போ இன்னைக்கே ஒரு அன்னோன் பர்சன் உள்ள வந்து துரத்திட்டு உள்ள வந்து வெட்டிட்டு போயிட்டான், அதுவும் ஒருத்தர் வீட்டில் போய் வெட்டிட்டு போயிட்டான். நாளைக்கு இதே மாதிரி காவல்துறை வந்து யாராவது ஒருத்தர் மழை எடுத்திருப்பாங்க, அவன் ஆகாதவன் இருப்பான், பிடிக்காத ரவுடியா இருப்பான், அவன் உள்ள போய் வெட்டி போயிட முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்கு. இது வந்து இந்த ஆட்சி கிடையாது மக்களே, இது வந்து எந்த ஆட்சியிலையும் போடப்படவில்லைன்றதான் குற்றச்சாட்டு. ஸோ காவலர்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பு வழங்கும் விதத்தில் ஒவ்வொரு காவலர் குடியிருப்பிலும் எத்தனை கேட் இருக்கோ அத்தனை கேட்ல சென்ட்ரிகளோ அல்லது செக்யூரிட்டி சர்வீஸ் மூலியமாக பிரைவேட் ஏஜென்சிஸ் மூலியமாகவோ யாராவது ஒரு ரூபத்தில் ஒரு செக்யூரிட்டிகள் போடப்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம கோரிக்கை முன் வச்சுக்க நினைக்கிறோம். நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி.